ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலையும் சரி, வாட்ஸ்அப்லேயும் சரி, அதுக்கு பின்ன கமெண்ட்லேயும் சரி, எனக்கு அதிகமாக என்கிட்ட கேட்ட கொஷின் என்னென்னா, நீங்கள் என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட ஸ்கின்னை வந்து நீங்கள் எப்படி வந்து கேர் பண்ணியிருப்பீங்க, ஏதாச்சும் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவகோடா க்ரீம், இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டும் யூஸ் பண்ணலாம், மார்னிங்கும் யூஸ் பண்ணலாம், ரெண்டு டைமே வந்து இது வந்து யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா இது பேரே அவகோடா க்ரீம் தான். சூப்பராக இருக்கும் இந்த க்ரீம். நான் வந்து இது யூஸ் பண்ணி என்னோடய டெலிவரிக்கு பின்னே என்னோடய ஸ்கின்னில் வந்து கொஞ்சம் பிளாக்காக இருந்துச்சு. அப்போ அந்த பிம்பிள் மார்க்லாம் இருந்துச்சு, அது எல்லாமே ரிமூவ் பண்ணது இந்த க்ரீம் தான். இப்போ என் ஸ்கின் வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, பாருங்கள், நல்லா இருக்குது. அப்போ அது வந்து மெயின்டைன் ஆக வந்து இந்த க்ரீம் தான் நான் யூஸ் பண்ணேன், அவகோடா க்ரீம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வில்வா மில்க் ட்ராப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் எல்லாருமே ஆடில் பார்த்துருக்கீங்க. அதுதான் இதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் நல்லாவே ஒயிட்னிங் பண்ணாது, ஸ்கின்னை வந்து ஒயிட்னிங் பண்ணாது. உங்கள் ஸ்கின்னில் இருக்க அந்த எப்படி சொல்கிறது டார்க் ஸ்பாட்ஸ், அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ஒரு பொலிவே இல்லாமல் ஒரு டல்லாக இருக்குது பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட ஸ்கின்னு, அப்புறம் வந்து என்ன சொல்கிறது பிளாக் மார்க், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ் ஆகும் இந்த சீரம். இது வந்து உங்கள் ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கணும். நல்லா ஒயிட்னிங் அப்படின்னா அப்படி இல்லை, நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கணும் இந்த சீரம். அதுக்காக இந்த சீரம் இது வந்து ஃபீட் பண்ணுற மதருமே இது யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. ஸோ வந்து நான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு உண்மையாகவே இது நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துருக்கு. இப்போ வந்து 3 days வந்து பார்த்திங்கன்னா இந்த அவகோடா க்ரீம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு 2 days நான் இது யூஸ் பண்ணுவேன். இது வந்து இந்த மார்னிங் யூஸ் பண்ண மாட்டேன், நைட் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். இது மார்னிங் யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்கு, பட் வந்து பார்த்திங்கன்னா நைட் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து என்னென்ன விஷயத்துக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கின் வந்து டல்லாக இருந்தாலோ இது நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு பின்னாடி நம்ம ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி இருக்கவங்களும் இது யூஸ் பண்ணலாம். ஃபைன் லைன்ஸ் அண்டு ப்ரிங்கிள்ஸ்க்கு வந்து இது நல்லாவே யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிங்கிள்ஸ் இல்லை, ஃபைன் லைன்ஸுமே இல்லை, பட் இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என் ஸ்கின் வந்து டல்லாக தான் இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிக்மெண்டேஷன் இருந்துச்சு. ஸோ வந்து இது யூஸ் பண்ணேன், என் ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகிடுச்சு. இது வந்து ஆல் ஸ்கின் டைப்ஸ் நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அது பிம்பிள் எப்போல்லாம் பிம்பிள் நல்லா புடச்சிட்டு பிம்பிள் வருதோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளெண்டாமைசின் பாஸ்போர்ட் ஜெல் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து நான் மெடிக்கலில் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் நான் இதை வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா எப்போல்லாம் எனக்கு பிம்பிள் பெருசாக வர மாதிரி எனக்கு தோணுதோ அப்போ வந்து இதை நான் அங்கே அப்ளை பண்ணிப்பேன். எனக்கு வந்து நைட்டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காயிற மாதிரி இருக்கும். ஒரு 2 days யூஸ் பண்ணால் சுத்தமாகவே அந்த வீங் இருக்கும் பார்த்திங்களா, அது எல்லாமே க்யூர் ஆகிடும். அதுக்காக வந்து இந்த இது நான் யூஸ் பண்ணுவேன். இது என்ன பிராண்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா க்ளீன் சாஃப்ட் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து தான் இது பண்ணல, நல்ல பெஸ்ட்டான க்ரீம். ஸோ வந்து இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா நான் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சரி, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, இப்போயும் சரி, ஒரே சன்ஸ்க்ரீன் தான். என்னன்னா டெர்மாகோர் பார்த்தீங்களா, டெர்மாகோர் வந்து சினமைட் ரேடியன்ட் சன்ஸ்க்ரீம் அக்வா ஜெல்னு சொல்லிட்டு SPF 50 இந்த சன்ஸ்க்ரீம் தான் யூஸ் பண்ணுறது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு செம்மையாக செட் ஆகும். இதில் வந்து நியாசினமைடும் விட்டமின் C இது யூஸ் ஆகுது. ஸோ வந்து இந்த சீரம் வந்து உண்மையாகவே பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் வந்து இதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அது பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபேஸ்னா அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் வாஷ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி இது நல்லா இருக்குங்க, இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு பின்னா ஹேர் சீரம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த பிராண்ட். இதுதான் ஹேர் சீரமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு பின்னா வந்து இந்த நான் லிப்ஸ்டிக் போடுவேன்னா, எல்லாருமே வந்து லிப்ஸ்டிக் போடுவீங்களான்னு கேட்டிருக்கீங்க. நான் லிப்ஸ்டிக்கெல்லாம் நான் வந்து மோஸ்ட்லி லிப்ஸ்டிக் போட மாட்டேன். இந்த லிப் பாம் தான் போடுவேன் பாருங்கள். இல்லை அப்படிங்கிற ஒரு லிப் பாம். இந்த லிப் பாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக யூஸ் ஆகும். பார்த்தீங்களா, இது நல்லா லிப் பாம் நல்லா இருக்கும். நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக பண்ணி கொடுக்கும் நம்ம லிப்பு. ஸோ வந்து இது ரொம்ப பிடிக்கும். இது கம்மி ரேட்டு, ஃபஸ்ட்டு நல்லா ஒர்த்தும் கூட. இது வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பவுடர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லாவே இருக்குங்க இந்த பவுடர், சூப்பராக இருக்கும். எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இவ்வளோ ப்ராடக்டாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் பெருசாக எந்த ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணல. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த நான் யூஸ் பண்ண காமிச்சேன் பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட்டில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூர் தான், நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆல் ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம். அந்த சன்ஸ்க்ரீன் மட்டும் காம்பினேஷன் ஸ்கின் இருக்கவங்களும் ஆயில் ஸ்கின் இருக்கவங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ட்ரை ஸ்கின் இருக்கவங்க வந்து அந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ஸ்கின்னை ரொம்ப ட்ரை ஆகிடும். உங்கள் ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சன்ஸ்க்ரீன் வாங்கி யூஸ் பண்ணுறது இனிமேல் ரொம்ப பெஸ்ட்டு. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே, பை, தேங்க்யூ.